பியாண்ட் ஹெட்லைன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். 2024ஆம் ஆண்டுல எந்தெந்த நாடுகள் அதிக அளவுல இணைய சேவையை முடக்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பட்டியல் வெளியாகி இருக்கு. அதாவது கடந்த 2016ல இருந்து ஆக்சஸ் நவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சர்வதேச அமைப்பு எந்தெந்த நாடுகள்லாம் அதிக அளவுல இணைய சேவையை முடக்குறாங்க அப்படிங்கிற பட்டியலை வெளியிட்டு வராங்க. அந்த வகையில இந்த முறை 2வது இடத்துல இந்தியா வந்திருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 84 முறை இணைய முடக்கம் பண்ணி இந்தியா 2வது இடத்துல வந்திருக்கு அப்படிங்கிற தகவலை ஆக்சஸ் நவ் சொல்லியிருக்காங்க. இத பத்தி தான் பியாண்ட் ஹெட்லைன்ஸ் எக்ஸ்பிளைனர்ல நம்ம பார்க்க போறோம். இணைய அடிப்படையிலான தகவல் பரிமாற்றத்தை அரசாங்கத்தினுடைய பெயர்ல முழுமையா கட்டுப்படுத்துறத தான் இணைய முடக்கம்னு சொல்றாங்க. இணைய சேவையை 296 முறை முடக்கிய 54 நாடுகள்ல முதலிடத்துல 85 முறை இணைய முடக்கம் செய்த மியான்மர் முதலிடத்திலையும் 84 முறை இணைய முடக்கம் செய்த இந்தியா 2வது இடத்துலயும் இருக்கு. பாகிஸ்தான் 21 முறை முடக்கி 3வது இடத்துலயும் இருக்கிறதா ஆக்சஸ் நவ் சொல்லியிருக்காங்க. 2016ல 78 முறையும், 2017ல 111 முறையும், 2018ல 202 முறையும், 2019ல 221 முறையும், 2020ல 168 முறையும், 2021ல 194 முறையும், 2022ல 201 முறையும், 2023ல 283 முறையும், இந்த தடவை 2024ல 296 முறையும் இணைய முடக்கம் ஏற்பட்டிருக்கு. மோதல் போன்ற பல்வேறு காரணங்களுக்காக 103 முறை 11 நாடுகள்ல இணைய சேவை முடக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி போராட்டங்கள் நடக்கக்கூடிய காலகட்டத்துல 74 முறை கிட்டத்தட்ட 24 நாடுகள்ல இணைய முடக்கம் செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி பரீட்சையில மோசடி நடந்த காலங்கள்ல கூட 16 முறை 7 நாடுகள்ல இணைய முடக்கம் செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயமா தேர்தல் சார்ந்த இணைய முடக்கம் அப்படிங்கிறது 12 முறை கிட்டத்தட்ட 8 நாடுகள்ல நடந்திருக்கு. கடுமையான மனித உரிமை மீறல்கள் நடந்த காலகட்டத்துல 72 முறை 17 நாடுகள்ல இணைய முடக்கம் செஞ்சிருக்காங்க. நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்த மாதிரி இந்த பல்வேறு காரணங்களுக்காகவும் இந்தியாவுல இணைய முடக்கம் நடந்திருக்கு. முதல் விஷயம், 2019ல CAA ப்ரொட்டஸ்ட் நடந்தப்போ அதிகப்படியான இணைய முடக்கம் நடந்திருக்கு. CAA ப்ரொட்டஸ்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல சிறப்பு அந்தஸ்தை பறிக்கக்கூடியப்போ நடந்த போராட்டங்கள், அதே மாதிரி மணிப்பூர் கலவரம், இந்த காலகட்டங்கள்ல தான் அதிகமான இணைய முடக்கம் இந்தியாவுல நடந்திருக்கு. இந்தியா மாதிரியான ஜனநாயக நாட்டுல இணைய முடக்கம் நடக்கிறது ரொம்ப முக்கியமானதாகவும் மோசமானதாகவும் பார்க்கப்படுது. இந்தியாவை விட மியான்மர் மட்டும்தான் அதிக இணைய முடக்கங்களை பண்ணியிருக்காங்க. ஆனா பெரிய வித்தியாசம் ஒன்னும் இல்ல. மியான்மர்ல 85 முறை, இந்தியாவுல 84 முறை. இதுல இந்தியாவும் அதிக அளவுல பங்களிக்குது அப்படிங்கிற விஷயம் குறிப்பிடத்தக்கதா பார்க்கப்படுது. இந்த இணைய முடக்கம் தொடர்பா நம்ம கிட்ட ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன் தமிழ்நாடுடைய தலைவர் பிரசன்னா அவர்கள் பேசியிருக்காங்க. அதை கேட்கலாம். இன்டர்நெட் ஷட் டவுன் இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, அது இன்னைக்கு இன்டர்நெட் வந்து ரொம்ப இன்டெகிரல் ஆயிடுச்சு இல்லையா? எல்லாரோட ஸ்கூலுக்கு போறவங்க, காலேஜுக்கு போறவங்க, படிக்கிறவங்க, வேலை செய்யறவங்க, இப்படி எல்லாருக்குமே வந்து இன்டர்நெட் வந்து ஏதோ ஒரு விதத்துல லைஃபோட ஒரு அங்கமாயிடுச்சு. அப்போ எஜுகேஷன்ல இருந்து, அது ஒர்க்ல இருந்து எல்லாத்துக்கும் தேவைப்படுது. ஃபினான்ஸ்ல இருந்து ஃபுட்டு டெலிவரி, இந்த மாதிரி எல்லாமே ஏதோ ஒரு வகையில ரொம்ப டைட்டா இன்டெகிரேட் ஆயிடுச்சு லைஃப்ல. அதனால இன்டர்நெட் பிளாக் பண்றது அப்படிங்கறத ஏத்துக்க முடியாது. அது அப்படி யாராச்சும் சொன்னாலுமே, இன்டர்நெட் பிளாக் பண்றதை ஃபர்ஸ்ட் அனுமதிக்க கூடாது அப்படிங்கிறது. அது எந்த விதத்துலயுமே வந்து சொல்யூஷன் ஆகாது எதுக்கும். அதான் மெயினா சொல்லணும்னா. அதான் இதுக்கு வந்து பாலிசி ரீதியா சொல்லணும்னா, பேசிக்கலி வந்து இன்டர்நெட் ஷட் டவுன்ஸ் அப்படிங்கறது பண்ணக்கூடாதுங்கிறத சொல்றோம். ஸோ நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ல கை வைக்குது அப்படிங்கிறதுல இருந்து இது சொல்றது தான். அது இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு ஏற்கனவே என்ன பண்ணிருப்பாங்கன்னா, டெக்னிக்கலி வந்து ஒரு செய்தியை நீங்க அந்த மாதிரி எடுத்துட்டு வர முடியுமானா முடியும். ஒரு காலத்துல இருந்து இன்டர்நெட்டும் இல்லை, நெட்வொர்க் இல்லை அப்படின்னும் போது
வேற எப்படி வந்து ஒரு நியூஸ் அங்கேருந்து பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்கு. சொல்யூஷன்ஸ் அப்படின்னா அதுக்கு பேர் மெஷ் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு டிசாஸ்டர் டைம்ஸ்ல வந்து பேரிடர் காலங்களில் வந்து எப்படி உங்களுக்கு நெட்வொர்க் இல்லைன்னா வந்து கம்யூனிகேட் பண்ணணுமோ அந்த மாதிரியான மெத்தட்ஸ் தான் இதெல்லாமே. ஸோ அதில் வந்து வழிகள் இருக்கு, சில ஆப்ஸ் இருக்கு, ஜேர்னலிஸ்ட் பயன்படுத்துறாங்க. ஒரு சில நாடுகள்லாம் வந்து ரொம்ப ரிப்ரெசிவா இருக்கிற நாடுகளில் பயன்படுத்தியிருக்காங்க. அங்கேருந்து தகவலை கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அது வந்து செயின் ஆஃப் இதுதான். அதாவது ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர் கை மாறுற மாதிரி இன்ஃபர்மேஷன் அப்படி மாறும். டிவைஸ் டு டிவைஸ் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் ஆகிக்கும். அந்த டிவைஸை கேரி பண்ணிட்டு வரவங்க நல்ல நெட்வொர்க் இருக்கிற இடத்துக்கு வரும்போது அது பிராட்காஸ்ட் ஆகும். ஸோ இதுதான், இந்த மாதிரி வழிகள் இருக்கு. இந்தியா தற்போது டிஜிட்டல் இந்தியா 5G இப்படின்னு தொழில்நுட்பங்களை நோக்கி போயிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்துல இதுக்கு அடிப்படையா இணையம் தான் இருக்கு. இந்த சமூக வலைதளங்களுக்கு அடிப்படையா இருக்கக்கூடிய இணையத்தை முடக்கிறது அப்படிங்கிறது கருத்து சுதந்திரத்தை பறிக்கிறதா இருக்குன்னு பல சமூக ஆர்வலர்கள் சொல்றாங்க. வருங்காலங்கள்ல இந்த இணைய முடக்கம் அப்படிங்கிறது குறையுதான்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.